நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். இதற்கு முன்னாடியே 2 நாட்கள் முன்பே ஒரு மஞ்சள் நிற கொடியை அறிமுகப்படுத்தாங்க, அதை ஏற்றிட்டாங்க, அதுதான் கட்சியோட கொடி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிச்சயமா அது கட்சியோட கொடி இல்லை, அது ஒரு ட்ரையல் பார்க்கறதுக்காக ஒரு 3 கொடி தயார் பண்ணி அதில் ஒரு கொடியை மக்கள் தளபதி விஜய் அவர்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறார். நல்ல நாள் பார்த்து தான் விஜய் கொடி ஏற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன தப்பு, அதனால என்ன தப்பு? இந்த கொடி அறிவிப்பில் மாநாடுக்கான தேதி அறிவிக்கப்படுமா? மாநாட்டுக்கான அந்த தேதி அநேகமாக 22 இருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் அநேகமாக அதுக்கான அறிவிப்பு இந்த கோட்பாட ரிலீஸுக்கு பிறகு ஒரு 10ஆம் தேதி வாக்கில் வெளியாகலாம். மாநாட்டுக்கான இடம் இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்களா சார்? இல்லை அரசியல் அழுத்தம் எதுவும் இருக்குது விஜய் அவர்களுக்கு? இங்கே 2 அழுத்தம் இருக்குது, அரசு அழுத்தமும் இருக்குது, அரசியல் அழுத்தமும் இருக்குது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சேகுவர ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோட கட்சி தொடங்கி பணிகள் போயிட்டுருக்கு. இன்றைக்கு விஜய் அவர்கள் கொடியேற்ற நிகழ்வு நடக்க போகுது. இதற்கு முன்னாடியே 2 நாட்கள் முன்பே ஒரு மஞ்சள் நிற கொடியை அறிமுகப்படுத்தாங்க, அதை ஏற்றிட்டாங்க, அதுதான் கட்சியோட கொடி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுதான் கட்சியோட கொடியா சார், இல்லை வேற ஒரு கொடி? நிச்சயமா அது கட்சியோட கொடி இல்லை, அது ஒரு ட்ரையல் பார்க்கறதுக்காக ஒரு 3 கொடி தயார் பண்ணி அதில் ஒரு கொடியை மக்கள் தளபதி விஜய் அவர்கள் கொடியை செலக்ட் பண்ணியிருக்கிறார். அதில் ஒரு கொடி செலக்ட் பண்ணியாச்சு. இன்னொரு கொடி ஒன்று ஒரு 3 கொடி ரெடி பண்ணி அவர் பார்வைக்கு கொண்டு போயிருக்காங்க அந்த கட்சி நிர்வாகிகள். அதில் ஒரு கொடியை ஒரு செலக்ட் பண்ணிட்டாரு. மீதி இருக்கிற 2 கொடி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற ஒரு கொடி தான் இது. இதை ஒரு ட்ரையல் ஏற்றி பார்க்கறதுக்கு எப்போவுமே எல்லாமே திட்டமிட்டு நடக்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணம். கொடி ஏற்றுறதுக்கு முன்னாடி, ஒரிஜினல் கொடி ஏற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ட்ரையல் பார்ப்போன்றதுக்காக இந்த கொடியை அவங்க ஏற்றி பார்த்துருக்குறாங்க. அவ்வளோதானே தவிர இது உண்மையான கொடி இல்லை. நல்ல நாள் பார்த்து தான் விஜய் கொடி ஏற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன தப்பு? அதனால என்ன தப்பு? ஒரு நல்ல நாள் பார்த்து ஏற்றுறது தப்பு இல்லை. இதில் நல்ல நாள் கெட்ட நாள்ன்றது பார்த்தீங்கன்னா அவங்க மனசு தானே சார் இங்கே காரணம், புரியுங்களா? அவர் இப்போ இது ஒரு பொது கட்சி. இது அவருடைய கட்சியாக இருந்தால் கூட ஒரு சர்வாதிகார முடிவை எடுக்க முடியாதுல்ல. ஒரு ஜனநாயக கட்சியில் சர்வாதிகார முடிவு எடுக்க முடியாது. அதனால் அந்த கொடியை பார்த்திங்கன்னா ஒரு நேரம் பார்த்து சிலர் அவர் கூட இருக்கிற நிர்வாகி கூட சொல்லியிருக்கலாம், இந்த நேரம் சரியாக இருக்குன்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுக்கு இது ஒரு பாசிட்டிவாக தான் இதை எடுத்துக்கணும், நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது. இதில் ஒன்றும் நீங்கள் குறிப்பிட்ட இப்போ கலைஞர் கருப்பு சிவப்பு துண்டு தான் போடணும், ஆனால் அவர் மஞ்சள் துண்டு போட்டிருந்தாரு. கேட்பீங்களா நீங்கள்? கலைஞர் ஏன் மஞ்சள் துண்டு போட்டிருந்தாரு கேட்பீங்களா நீங்கள்? என்ன கேட்டாங்க தானே அதுக்கு முன்னாடி? அது விமர்சனம் வரும். அது விமர்சனம் தான் நான் அது பதில் சொல்கிறேன். அதுக்கு தானே கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இனி எல்லாம் வரும், எல்லா விமர்சனங்களும் வரும். எல்லா விமர்சனம் வந்தால் தான் சார் அது கட்சி. விமர்சனம் வரலாம், ஏன் வன்மம் தான் வரக்கூடாது. அரசியல் கட்சி விஜய் தொடங்குறாருன்னா விமர்சிக்கக்கூடாதுன்னு இல்லை, கொள்கை ரீதியாக விமர்சிங்க. தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகக்கூடாது, தனிப்பட்ட முறையில் வன்மத்தை வெளிக்காட்டக்கூடாது, அரசியலுக்கு அவர் வரவே கூடாது, அப்படி தான் சொல்லக்கூடாது. இல்லை, இது வரைக்கும் இருக்கக்கூடிய கட்சியோட கொடிகள் 3 வர்ணங்கள் 4 வர்ணங்கள் இருக்கும். அந்த கட்சி கொடியே அந்த அந்த கட்சியோட கொள்கையை அறிவிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இப்போதைக்கு வெளியிட்டதாக சொல்லப்பட்ட கொடி ஒரே கலர்ல இருக்கு, அவரோட புகைப்படம் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. கட்சியோட கொள்கை அதில் வெளிப்படுமா? இல்லை, அதான் சொல்றேனே, ஏற்கனவே இருக்கிற விஜய் மக்கள் இயக்கத்திலே ஒரு கொடி இருக்கு. அதுல விஜய் அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கும், மக்கள் தளபதி விஜய் அவருடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கும். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 கொடி தயாரிக்கிறாங்க. அதுல ஒரு கொடி உறுதியாயிடுச்சு, இதுதான்றது உறுதியாயிடுச்சு. மீதி இருக்கிற 2 கொடியில ஒரு கொடி ட்ரையல் பார்த்துருக்குறாங்க, அவ்வளவுதான். அது உண்மையான வெளியாகக்கூடிய கட்சி கொடி கிடையாது. இது ஒரு பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால் இதை வெளியிட்டதே பார்த்திங்கன்னா கட்சி நிர்வாகம் வெளியிட்ட மாதிரி இல்லை, யாரோ எடுத்துருக்குறாங்கன்றது தான் ட்ரையல் ஏற்றி பார்க்கும்போது யாரோ எடுத்துருக்குறாங்க, வெளியில் ஏற்றிருப்பாங்க. ஏன்னா கட்சி உயரமான கொடின்னும் போது ஒரு 50 அடிக்கு உயரம் இருக்கும்போது அதை 50 அடி உயரம் ஞாபகம் வச்சுங்க. விஜய்க்கு வயது 50. ஸோ அது வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த 50 அடிக்கு உயரத்தில் கொடி தெரியதானே செய்யும். அப்போ அந்த கொடியை ஏற்றுறாங்கன்னா அதை யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு கண்காணிப்பில் இருக்கிறாங்கன்றது விஜய் அவர்களுடைய
அந்த தாவேகா கட்சி வந்து எந்த அளவு கண்காணிக்கப்படுறதுன்றது பார்த்தேங்க. இல்லை இந்த கொடியேற்றும் நிகழ்வுக்கு வந்து அனுமதி வாங்கல காவல்துறையிலேருந்து, முறையான அனுமதி வாங்கலன்னு சொல்லப்படுது. தொடக்கத்தில் வந்து ஒரு 5000 பேர் பங்கேற்பாங்கன்னு சொல்லப்பட்ட நிலையில 300 பேர் தான் இல்லை, இருப்பாங்க. இது வந்து தவறான செய்தி. அனுமதி கேட்டு வந்து கடிதம் வழங்கப்பட்டாச்சு. கடிதம் வந்து பாதுகாப்பு கேட்டு, ஏன்னா 300 பேர் தான் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. திட்டமிட்டு சரியான நடவடிக்கை. ஏற்கனவே நான் பல பாடங்கள் நமக்கு இருக்குது. கடந்த காலத்தில் வந்து நிகழ்ச்சிகள் வந்து சொதப்பலானது. சரிங்களா? அதனால வந்து காவல் நிலையத்தில் வந்து அனுமதி கேட்டு, பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. நாளைய தினம் வந்து கட்சி கொடி வந்து வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றப்படும். அதுக்கு முன்னாடி வந்து அங்கே வந்து கூட்டங்கள் அதிகமாக வந்து சேரக்கூடாது. ஒரு 300 பேர் அழைக்கிறாங்க. முழுக்க முழுக்க இது கட்சி வந்து அலுவலகத்தில் நடக்குது. கட்சி அலுவலகத்தில் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு கேட்கணுன்றது வந்து அவசியம் எதனால் ஏற்படுதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். அங்கே 300 பேர் அழைக்கப்பட்டிருக்காங்க. கூடுதலான கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செய்தியை கேட்டு கூட வந்து ஆர்வக்கோளாறுல பல பேர் போயிடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முறையாக வந்து ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பாதுகாப்பு கேட்டு ஒரு கடிதம் கொடுக்கறதுன்றது முறையாக கொடுத்துருக்குறாங்கன்றது தான் வந்து தகவல் தவிர, மற்றபடி வந்து இது வந்து இந்த நிகழ்வு வந்து மிக சிறப்பாக வந்து அமையும். விஜய் அவர்கள் இந்த அறிக்கையில் வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து கொடி பறக்கும். தமிழ்நாடு இனி சிறக்கும். 300 பேர் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்ட நிலையில வந்து தலைவர்கள் யாரேனும் வந்து பங்கேற்கக்கூடிய இல்லை, வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச எனக்கு வந்த தகவல் தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே எனக்கு தெரியாது. ஆனால் வந்த தகவல்னு கேட்டால் முழுக்க முழுக்க கட்சியோட நிர்வாகிகள், மாவட்ட மாநில நிர்வாகிகள் மட்டுமே வந்து கலந்துக்கிறாங்க. வெளிநபர்கள் யாரும் கிடையாது. நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் வந்து கொடி ஏற்றிய பிறகு வந்து பிரஸ் மீட்டை சந்திப்பாரா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. தொடர்ந்து அவர் பேசவே இல்லை, இப்பயாவது பேசுவாரா? கட்சி பாடல் வெளியீட்டு விழா இல்லை, இது பாடல் வெளியிடுறாங்க. அவர் வந்து கொடியேற்றுறாரு. ப்ரெஸ் மீட் வந்து இருக்குமான்றது வந்து உறுதியாக தெரியல. இல்லை, பேசி தானே ஆகணும். ஏன் தொடர்ந்து பேச மாட்டீங்க? கட்சியோட கொடி இதில் வந்து கொடி வரும்போது அதில் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இப்போ இதில் வந்து கட்சியோட கொடியிலேயே உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற சில கேள்விகளுக்கு பதில் கிடச்சிரும். ஒன்று, கட்சியோட கொள்கை என்னன்னு தெரிஞ்சிடும். இரண்டாவது, நீங்கள் வந்து பாடல்கள் மூலமாக வந்து அவர் அந்த பாடல் வெளியிடுறாரு இல்லையா, அந்த பாடல்லையே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்குல இதை விட அதிகமாகவே வந்து எண்ணத்தின் வெளிப்பாடு, அவருடைய கொள்கை, கட்சியினுடைய என்ன சொல்ற கொள்கை என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ லட்சியம் என்ன என்பதும் அந்த பாடலில் தெரிஞ்சிடும். இதாண்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெஸ் மீட் கேட்குறீங்க இல்லையா, ஒருவேளை ப்ரெஸ் மீட் கொடுக்கலாம், தவிர்க்கலாம். அது எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லிடணும் பெஸ்ட்டு. விஜய் அவர்கள் கொடியேற்றிய பிறகு பேசுவாராங்கிற ஒரு கேள்வி இருக்க நிலையில் கட்சியோட மாநாடு எப்போது அறிவிக்கப்படும் அப்படின்ற கேள்வி தொடர்ந்து போயிட்டே இருக்கு. இந்த கொடி அறிவிப்பில் வந்து மாநாடுக்கான தேதி வந்து அறிவிக்கப்படுமா சார்? கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி அறிவிப்பு வருது. நாளைக்கு 9:15 மணிக்கு வந்து கொடியை வந்து ஏற்றப்படும் சொல்லிட்டு. இதே மாதிரி தான் வந்து என்ன மாநாட்டுக்கான வந்து அந்த தேதி வந்து அநேகமாக 22 இருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் அநேகமாக அதுக்கான அறிவிப்பு வந்து இந்த கோட் படம் ரிலீஸுக்கு பிறகு வந்து ஒரு 10ஆம் தேதி வாக்கில் வந்து வெளியாகலான்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் வந்து இந்த 30 நாளுக்கு முன்னாடி இந்த ஏன் கொடி ஏற்ற அந்த நிகழ்வு வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டிருக்குன்னா, இந்த கொடியை வந்து தயாரிக்கிறதுக்கு பல நிறுவனங்கள் வந்து தயாராவாங்க. அவங்க தயாரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து சில நாட்கள் தேவைப்படும். ஒரு 10 நாட்கள் கூட தேவைப்படும். ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த கொடிகள் வந்து அந்தந்த நிர்வாகிகள் வந்து கட்சியோட நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் வந்து தயாரிச்சிக்க முடியாது. இதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அதிமுக கொடியாக இருக்கட்டும், திமுக கொடியாக இருக்கட்டும், இதுக்குன்னே வந்து கொடியை வந்து விற்கிறதுக்கும் தயாரிக்கிறதுக்கும் பல நிறுவனங்கள் இருக்குது. அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து அவகாசம் தேவை. எல்லா கட்சிக்கும் இது உண்டு. நீங்கள் வந்து குறிப்பிட்ட வந்து கட்சி இதில் ஈரோட்டில் போனீங்கன்னா தெரியும். குறிப்பிட்ட இடங்களில் வந்து இந்த கட்சி கொடி, எல்லா கட்சி கொடியுமே வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அது திருப்பூர்லையாக இருக்கட்டும், ஈரோட்டில் இருக்கட்டும், இங்கே வந்து குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இது போன்ற கொடிகள் தயாரிக்கிறதுக்குன்னே சில நிறுவனங்கள் இருக்கிறாங்க. எல்லா கட்சி கொடியும் அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா கொடியும் ஒரே நிறுவனத்திலே எல்லா கொடியும் தயாரிக்கிற நிறுவனங்கள்லாம் இருக்குது. அப்போது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 நாட்கள் அவகாசமாவது வேணும் அவங்களுக்கு. அப்போ இந்த கொடி ஏன் 22 ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னால், 5ஆம் தேதிக்கு பிறகு வந்து இவர் வந்து அறிவித்த வந்து கொடியேற்ற நிகழ்ச்சி வச்சு அதுக்கு பிறகு வந்து போதுமான அளவுக்கு நேரம் இருக்கா. ஏன்னா மாநாட்டுக்கு வரவங்க அத்தனை பேரும் வந்து கொடியோடு வரணுன்றது ஒரு கட்டாயம். இல்லை, மாநாட்டுக்கு தானே வர போகிறாங்க. இப்போ படம் வெளியீட்டுக்கு முன்னாடி ஏன் சார்? இல்லை, மாநாட்டுக்கு வரும்போது கொடியோடு வரணும். அப்போது அதுக்கு வந்து அந்த கொடியை தயாரிக்கிறதுக்கு ஒரு 15 நாள் தேவை. இப்போ 5ஆம் தேதிக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து கொடியேற்ற நிகழ்ச்சிலாம் வச்சாங்கன்னா ஒரு நெருக்கடியாக இருக்கும்னு சொல்ல வரேன் நான். கொடி ஏற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இப்போ வந்து இந்த கொடி வந்து அறிவிச்சிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் வந்து அந்த கொடி வந்து மக்கள் மனசில் கொண்டு போய் சேர்க்குற அந்த வேலையை வந்து நடத்துவாங்க.
அறிவிச்சாலே வந்து கொடியை வந்து தலைமை கழகத்தில் ஏற்றினாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மனசும் கொடியை ஏற்றுற மாதிரி தான் பொருள். இருந்தாலும் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு வந்து அது வந்து பகிர்மானம் ஆகணும் அந்த கொடி. அப்போ வந்து ஒரு மாநாட்டுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாகனத்திலேயே கூட வந்து வரைஞ்சி கூட சில பேர் உங்களுக்கு தெரியும். வாகனத்தில வந்து கொடிய வரைஞ்சி கூட வருவாங்க. சில பேர் வந்து கட்டிக்கிட்டு வருவாங்க. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி இருக்கட்டும்ன்றது தான். ஒரு 30 நாளுக்கு முன்னாடி இருக்கட்டும்ன்றது தான். மாநாட்டுக்கான இடம் வந்து இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு சொல்றாங்களா சார்? இல்ல இப்போ சேலம் சொன்னாங்க, விக்கிரவாண்டி நீங்க சொல்றது சொன்னாங்க. இதுதான் இங்க என்னன்னா அதிகாரப்பூர்வமா இல்ல அவங்க அரசியல் அழுத்தம் எதுவும் இருக்கா விஜய் அவர்களுக்கு? அழுத்தம் அரசியல் அழுத்தம்ன்றது வந்து நீங்க ஏதோ சொன்ன உடனே கேட்டா இங்க 2 அழுத்தம் இருக்கு. அரசு அழுத்தமும் இருக்கு, அரசியல் அழுத்தமும் இருக்கு. விஜய் அவர்களுக்கு 2மே இருக்கு. அரசு அழுத்தமும் இருக்கு, அரசியல் அழுத்தமும் இருக்கு. அதுக்கு காரணம் கேட்டா வந்து ஒரு காரணம் கேட்டா விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கணும்னா அவங்களுடைய தொண்டர்கள்லாம் அவங்களெல்லாம் தக்க வச்சுக்க முடியுமான்றது பல அரசியல் கட்சிகளுக்கு வந்து பல அரசியல் கட்சினா கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்குமே அந்த அச்சம் இருக்கு. விஜய் அரசியல் கட்சி தொடங்கினா இந்த 100க்குள்ள தானே எல்லாமே நடக்கணும். ஸோ நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது பிரிஞ்சு போயிருமான்ற அந்த அச்சம் வந்து எல்லா கட்சிகளும் இருக்கு. இதை தாண்டி ஒரு அரசு நிர்வாகம் பண்ணக்கூடிய வந்து கட்சிகள் இருக்கு இல்லையா, திமுக அல்லது பிஜேபி, மத்தியில் இருக்க பிஜேபி 2 கட்சிகளுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ஏன்னா இங்கே பிஜேபி வளர துடிக்குது. திமுக ஏற்கனவே வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷனில் இருக்குது. இருந்தாலும் கேட்டால் அந்த ஒரு என்ன சொன்ன ஒரு வகையான நெருடல், ஒரு அச்சம் வேணா பயன் போட்டுங்க, அது உங்கள் விருப்பம். இதெல்லாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அப்போ அப்படி இருக்கும்போது யாருக்கு வந்து அரசியல் கட்சி தொடங்கும் போது வந்து நீங்கள் வாங்க அரசியல் கட்சி தொடங்குங்க அப்படி யார் சொல்லியிருக்காங்க? எம்ஜிஆருக்கும் நடக்கல, விஜயகாந்துக்கும் நடக்கல. ஏற்கனவே இருந்த எந்த கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி ஏற்கனவே இருக்கிற அரசியல் கட்சிகள் வந்து அரசியல் கட்சி தொடங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இது வந்து திருமண நிகழ்ச்சியோ அல்லது வேற ஏதோ ஒரு பொது வந்து ஒரு சுப நிகழ்ச்சிக்காக வந்து ஒரு ஆசீர்வாதம் வழங்குற மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே இருக்கும், அழுத்த நெருக்கடிகள் எல்லாமே இருக்கு. அதை கடந்து வந்தால் தான் வந்து இங்கே நம்ம நிற்க முடியும். ஏன் நெருக்கடி அழுத்தம் இருக்குதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து காய்ச்ச மரம் தான் கல்லடி படம் சொல்லுவாங்கல்ல, ஏன் சொல்கிறாங்க? ஏன் அழுத்தம் வருது? வளர்ச்சி இருக்குது, அழுத்தம் வருது. அழுத்தும் போது இயல்பாகவே வளருவாங்க. அப்படி வளர்ந்தவங்க தான் கடந்த இதில் வந்து விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அளவுக்கு போனது எதனால்? 2 கட்சியில் வெறுப்பு தான் உமிழ்ந்தாங்க. ஆனால் அந்த 2 கட்சிகளும் வந்து கூட்டணிக்கு போட்டி போட்டு கூப்பிட்டாங்கல்ல. அதிமுகவும் கூப்பிட்டு திமுகவும் கூப்பிட்டாங்கல்ல. எதிர்க்கட்சி என்ற அந்த அந்தஸ்தை வந்து தலைவர்ன்ற அந்த அந்தஸ்தை அடைஞ்சார்ல. அந்த வகையில் வந்து விஜய்க்கும் அழுத்தம் இருக்குது. அழுத்தம் இருந்தால் தான் சார் வளர முடியும். இப்போ திருச்சி, மதுரை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லியிருந்தாங்க. சேலத்தில் மாநாடு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த இடம் சார் முடிவு பண்ணியிருக்காங்க? விக்கிரவாண்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் அந்த இடம் வந்து சின்ன இடம், ஒரு 3 லட்சம் பேர் கூட இல்லை முடியாது. அப்படி இல்லை. கிட்டத்தட்ட வந்து ஒரு 180 ஏக்கர் இடம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக எனக்கு தெரியல. 180 ஏக்கரில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் வந்து மாநாட்டுக்காகவும், 80 ஏக்கர் வந்து உணவு, வாகன நிறுத்தம் இது போன்ற வேலைகளுக்காகவும் வந்து கிட்டத்தட்ட டிக்ளேர் ஆயிடுச்சுன்றது தான். ஆனால் நம்ம அதை பகிரங்கமாக அறிவிக்க முடியாது. நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். நான் அந்த கட்சியோட அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் இல்லை. நான் வந்து கொள்கை பரப்பு செயலாளரும் கிடையாது. நான் வந்து ஒரு பார்வையாளர். விஜய் அரசியலை வருகையை நான் விரும்புகிறவன், மனதார விரும்புகிறவன். அந்த அடிப்படையில் எனக்கு வர தகவல்கள் மட்டும் தான் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை வந்து கூடுதலாக கூட எதுவும் சொல்லிடக்கூடாது. அதன் மூலமாக ஒரு விஜய்க்கு வந்து ஒரு தேவையில்லாமல் ஒரு நெருக்கடி ஏற்படக்கூடாதுன்றதை நான் கவனமாக இருக்கேன். அந்த வகையில் வந்து கேட்டால் இப்போதைக்கு இதுதான் தகவல். ஆனால் விக்கிரவாண்டி இது கிட்டத்தட்ட வந்து ஒரு அக்ரிமெண்ட்டே ஆயிடுச்சுன்ற மாதிரி கூட தகவல் இருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகம் தலைவர் அவர்களோட முதல் மாநாடு நடக்கிற நிலையில் அங்கே மற்ற தலைவர்கள் வந்து அழைக்க வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா அழைத்தார்னா இவர்கள்லாம் வந்தாங்கன்னா கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேச்சு போகும். அப்படி இல்லை. நீங்கள் ஒரு விஷயங்கள் அரசியல் அறிவாளிகள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து விஜய் வந்து பிரைமரி ஃபோர்ஸா, செகண்டரி ஃபோர்ஸா அப்படின்லாம் வந்து கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? விஜய் பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஃபோர்ஸுன்றதை நான் டிக்ளேர் பண்ணுறேன். நான் உறுதி பண்ணுறேன். எனக்கு வரக்கூடிய தகவல் அடிப்படையில் சொல்கிறேன். அவர் முழுக்க ஒரு சுயமாக அவரே வந்து கட்சியை உருவாக்கி, கொள்கைகளை உருவாக்கி அரசியல் களத்தில் நிற்கிறாரு. அதனால் பிரைமரி ஃபோர்ஸ் அதில் எந்த டவுட்டும் தேவையில்லை. படங்களுக்கு வந்து அவருடைய வழிகாட்டுதலுக்காக தலைவர்களுடைய படங்கள் வந்து பயன்படுத்துகிறாரு அப்படின்றது தான். பெரியார் படமாக இருக்கட்டும், அம்பேத்கர் படமாக இருக்கட்டும், காமராஜர் படம் இருக்கட்டும். இந்த இடத்துல என்னென்னா இங்கே சில அறிவாளிகள் கேட்குறாங்க இல்லையா, இவர் வந்து பிரைமரி ஃபோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருக்கிற சூழ்நிலை இப்படி ஒரு கேள்வி எழுப்பும்போது இங்கே வந்து தனித்து போட்டிட்டால் தான் அவருடைய பலத்தை காட்டணும்னு சொல்லக்கூடிய சில வந்து அதிக மேதாவிகள்லாம் இங்கே இருக்கிறாங்க. தனித்து போட்டிட்டு அவருடைய பலத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியான நபர்கள் வந்து அதிமுகவோ திமுகவையோ வந்து சொல்கிறதுக்கு வக்கற்ற நபர்கள் தான் இவங்கெல்லாம். ஆனால் இவங்க சொல்லும்போது இந்த இடத்துல விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குறார். மக்கள் தளபதி விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு கட்சி சார்ந்த தலைவர்களை அழைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கான தொண்டர்களும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த கட்சி எந்த தலைவரை அழைக்கிறாரோ அந்த தலைவருடைய தொண்டர்களும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது.
சரிங்களா? இப்போ ஒரு 4 உதிரி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உதிரினா என்ன? திமுக கூட்டணி இருக்கிற கட்சி தலைவர்களையோ அல்லது வந்து அதிமுக கூட்டணி இருக்கிற தலைவர்களோ அழைக்கிறாருன்னா, அந்த கட்சியோட அ தொண்டர்களும் வருவாங்க. அப்போ அங்கே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு ஒரு வார்த்தை வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் மாநாட்டில தம்பி கூப்பிட்டான்னு நான் போனேன். நம்ம தொண்டனுங்க, நம்ம தம்பி பசங்க, நம்ம தம்பிங்க எல்லாம் வந்துட்டானுங்க. படை திரண்டி வந்துட்டானுங்க. அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. தம்பி அழைச்சானேன்னு போனேன். நம்ம தம்பிங்கலாம் கேள்விப்பட்டு அவங்க பெரிய படையே வந்துட்டானுங்க. அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இது மாரி எல்லா தலைவர்களும் கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில பங்கேற்கிற தலைவர்லாம் இதே டயலாக் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ முழுக்க முழுக்க வந்து மக்கள் தளபதி விஜய் வந்து இங்க வந்து என்ன நினைக்கிறாருன்னா, முழுக்க முழுக்க தாவேகா தொண்டர்கள் வரணும். தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் வரணும். விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து ரசிகர் மன்றத்திலிருந்து வந்து அரசியல்படுத்தப்பட்ட தொண்டர்கள், தாவேகா தொண்டர்கள், அந்த கட்சியோட நிர்வாகிகள் இவங்க வரணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மாநாட்டில உங்களுக்கும் அழைப்பு கிடையாது. எனக்கும் அழைப்பு இருக்காது. கரெக்ட்டுங்களா நான் சொல்றது? ஏன்னா, முழுக்க முழுக்க விஜய் அவர்கள், விஜய் அவர்களுடைய கட்சி தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள். இவங்க மட்டுமே பங்கேற்கிற ஒரு நிகழ்ச்சியா தான் அது இருக்குன்றது எனக்கு தகவல். அதை தாண்டி ஏதாவது நடக்கலாம். இப்போ ஆந்திரா வந்து பவன் கல்யாண் வரலாம். கர்நாடகா வந்து சிவராஜ்குமார் வரலாம். இல்ல வந்து வட இந்தியால வந்து இவருக்கு வந்து நண்பர்கள் இவங்கலாம் சொல்றாங்க இல்லையா? அகில இந்திய அரசியலே தெரியாது. யாருமே கிடையாதுன்ட்டு. அகில இந்திய அளவுல இவருக்கு எவ்வளோ நட்பு வட்டாரங்கள் இருக்கு. அவங்கலாம் வந்து ஒரு கெஸ்ட்டா சிறப்பு விருந்தினரா கூட வரலாம். இல்லையா? அதனால வந்து ஆனால் இங்க இருக்கிற கட்சியில தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து அழைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா, அதில தேவையற்ற சலசலப்புகள் ஏற்படும்ன்றது என்னுடைய யூகமா கூட இருக்கு. அதனால வந்து கண்டிப்பா வந்து இங்க இருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற தலைவர்கள யாரையும் வந்து அழைக்க மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல என்ன நடக்குன்றது தெரியாது. அதே மாதிரி கட்சியில இணையக்கூடியவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இங்க இந்த மாநாட்டுல வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா கட்சியில இணையறதுக்கு தயாரா இருக்காங்க. பல கட்சியில வந்து முக்கிய தலைவர்களே வந்து வரதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ அவங்கள உடனடியா அவங்கள அகாமடேட் பண்ண முடியாது ஒரு பொறுப்புல. அப்படி பண்ணா தேவையற்ற குழப்பங்கள் வரும். இது முழுக்க முழுக்க விஜய் நேசிக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் பங்கேற்கக்கூடிய முதல் மாநாடு. அப்பதான் இந்த மாரி நான் சொன்னேனே முதல்ல ஒரு அறிவாளிகள், அதிமேதாவிகள் இவங்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா? பிரைமரி ஃபோர்ஸா, செகண்டரி ஃபோர்ஸா விஜய் பலத்தை நிரூபிக்கணும். விஜய் மாநாட்டின் மூலமா பலத்தை நிரூபிப்பாரு. இங்க எல்லா கட்சிகளுமே வந்து பல கட்சிகள் என்ன சொல்லணும்னா, எல்லா கட்சிகளும் கூட சொல்ல முடியும். 1, 2 தவிர்த்து. 1, 2 கூட பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வந்து பிரைமரி ஃபோர்ஸா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல ஃபெமிலியரா இல்ல. கட்சியே வந்து பெரிய அளவுல. ஆனா இங்க எல்லாமே செகண்டரி ஃபோர்ஸ் தான். அவங்களுக்காக நான் பதில் சொல்றேன். டிஎம்கே வரட்டும், ஏடிஎம்கே வரட்டும், இங்க இப்ப இருக்கிற லீடர்ஸ் எல்லாருமே வந்து செகண்டரி ஃபோர்ஸா தான் அதுல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து பிரைமரி ஃபோர்ஸா தான் வராரு. அது வரும்போது கேட்டீங்கன்னா, இங்க வந்து மாநாடு தான் எல்லா கட்சிக்கும் மாநாடு தான் அவங்களுடைய பலத்த காட்டுறதுக்கு வந்து இருக்கிறாங்களே தவிர, யாரும் தனித்து திமுகவோ, அதிமுகவோ தனித்து போட்டியிட்டது இல்ல. இதுவரைக்கும் வந்து அரசியல் வரலாறுலயே வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து தனித்து போட்டியிட்டது கிடையாது. ஸோ அப்படியான இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வந்து தனித்து போட்டியில கூட்டணியில தான் இருக்கு. பிஜேபியும் வந்து கூட்டணியில தான் இருக்கு. காங்கிரஸும் கூட்டணியில தான் இருக்கு. பிஜேபி குறிப்பிடும்போது இப்போ இந்த மாநாட்டுக்கான இடம் கிடைக்கல அப்படிங்கும்போது திமுக அழுத்தம் கொடுக்குது. அதனால விஜய் அவர்கள் அண்ணாமலை கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள்ட்ட சமீபத்தில் கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்கும்போது திமுக பங்காளி கட்சிகள் அவங்க கூட வைக்க முடியாது, மாமு மச்சான் கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசியிருந்தாரு. இந்த விமர்சனம் யார் சொல்றது? மாமா மச்சான் மாதிரி இல்லை அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாரு. சார், அதாவது ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்க. இங்க வந்து விஜய் பொறுத்த வரைக்கும் யாரையும் அரசியல் கட்சி எதிரியா வந்து டிக்ளேர் பண்ணவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. நட்பு அடிப்படையில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றாரு. விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு இடம் கேட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் சில பேர் தகவல் சொல்றாங்க இல்லையா? இது எதனால சொல்லப்படுது கேட்டினா, இங்கே ஒரு குறிப்பிட்ட ரயில்வே மைதானத்தை வந்து கேட்டு அது பெறும்போது அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இடமா ஆயிடுது. அப்போ இவங்களுக்கு என்ன பேச்சு இருக்குன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து இடம் எங்கேயும் வந்து அனுமதி கிடைக்கல. அதனால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளேஸ் வந்து இடம் கேட்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் வந்து ரயில்வே இடம் கேட்டால் கூட, இங்கே வந்து மாநாடு நடத்தும்போது மாநில அரசு சில அனுமதிகள் வழங்கினா தான் நடத்த முடியும். இது இயல்பு. இங்கே யாரும் எனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டால் இது அரசியல் அழுத்தங்கள் இருக்குது. நான் இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் மாநாடு நடத்தவே முடியாத அளவுக்கு தடையெல்லாம் வந்து இங்கே போடலை. அப்படி ஒரு வேலை வந்து மாநாட்டையும் ரத்து பண்ணிட்டு நடைபயணம் ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்க விஜய், அது வேறு லெவலில் போயிடும் பகிரங்கமாக. அந்த அளவுக்குலாம் இங்கே யாரும் இல்லை. இங்கே அப்படி ஒரு நெரட்டிவ் செட் பண்ணப்படுது. என்னன்னு கேட்டால், திமுகவுக்கு எதிராக தான் இவர் அரசியல் கட்சி தொடங்குறாரு. அப்படி இல்லை. தமிழ்நாடு இனி சிறக்கன்ட்டார். மக்களுக்காக, தமிழ்நாடு மக்களுக்காக தான் இங்கே அந்த கட்சியே தொடங்கப்படுது. இங்கே யாரை எதிர்க்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து முடிவு பண்ணுவாங்கன்னு கேட்டால் எதிரிகள் தான் முடிவு பண்ணுவாங்க.
அவரை யார் எதிரின்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். விஜய் பொறுத்த வரைக்கும் எல்லார்ட்டையும் வந்து நட்பு முறையில் பழகுறாரு, அவ்வளோதான். அதில் அண்ணாமலையும் ஒருவர். ஸோ அதனால் வந்து இப்போ இங்கே இருக்கிறவங்க கேட்டால் அவர்கிட்ட இப்போ நான் கேட்குறேன் வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து நாணய வெளியீட்டு விழாவில் வந்து முதலமைச்சரும் வந்து அண்ணாமலையும் சேர்ந்து பழகுனாங்க. அப்போ உடனே போடுறீங்க பாட்டு, ஒரு கூட்டு கிளியாகன்னு சொல்லி பாடல் வந்து ட்ரோல் ஆகிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் வந்து இது அது முழுக்க முழுக்க நாணய வெளியீட்டு விழா வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி. அரசு நிகழ்ச்சியில் புரோட்டோக்காலில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு புரோட்டோக்கால் ரெடி பண்ணும்போது யார் யாரெல்லாம் அங்கே வரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் வந்து அண்ணாமலை வந்து கலந்துக்கிறார். அண்ணாமலை கலந்துக்கிற முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அருகில் வாங்கன்னு சொல்கிறது கூட ஒரு நாகரிகம், அது அவை நாகரிகம். தள்ளி இருக்கிறவரை வந்து கூப்பிடுறது ஒரு அவை நாகரிகம். அதுவும் ட்ரோல் செய்கிறாங்க. முதலமைச்சருக்கே ட்ரோல் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கும் வந்து அந்த ட்ரோல் வரதான் செய்யுது. அப்போ அதில் வந்து என்னென்ன விஜயோடைய அனைத்து நகர்களும் எப்படி முதலமைச்சருடைய அனைத்து நகர்களும் வந்து இங்கே வந்து கண்காணிக்கப்பட்டு ட்ரோல் செய்யப்படுதோ, அதே மாதிரி விஜய் அவர்களுடைய அனைத்து நடவடிக்கைகளும் வந்து கண்காணிக்கப்பட்டு ட்ரோல் செய்யப்படும். ஸோ அதனால் வந்து விஜய் அவர்களுடைய நான் வந்து இந்த கொடி வந்து தாவேகா கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கணும். அதில் வந்து இப்போ வந்திருக்கிற பாடலும் வந்து எல்லார் மனதிலும் போய் சேரும். கொடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டி தொட்டி எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பட்டொலி வீசி பறக்கும் அப்படின்றது தான் தகவல். இது வந்து நாடு கடந்து பலருடைய எதிர்பார்ப்பு. பல விஜயோட வந்து ரசிகர்கள் சொல்கிறத விட இனிமேல் இருக்குன்னா விஜயோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் வருகை ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய கோடானு கோடி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் மனதில் வந்து பதியப்படும். கொடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொருத்தருடைய வந்து சொன்னால் வந்து மனதிலும் வந்து இருக்குன்றது தான் தகவல். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி. நவி ஸ்டுடியோஸ் வழங்கும் மாரி செல்வராஜின் வாழை ஆகஸ்ட் 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். 8 ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.